நெல்லை வீரா ஸ்டடிக்கர் டிஎன்டெட் டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் வகுப்புகள் போயிட்டுருக்குது. குறிப்பாக பேப்பர் 1 and 2 இதில் வந்து ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது 6th ஃபஸ்ட் டேர்ம் ஜியாகிரஃபி தெரிந்து கொள்வோம்ன்ற பகுதியிலேருந்து பார்க்க போகிறோம். பேரண்டத்தை பற்றி படிப்பிற்கு வந்து பிரபஞ்சவியல்னு பேர். பேரண்டம் வந்து பிரபஞ்சம். பிரபஞ்சத்தில் காசு இருந்தால் மாசாக இருக்கலாம். ஸோ இது எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா காஸ்மாலஜி. காஸ்மாஸ்ன்றது என்னென்னா ஒரு கிரேக்கர் சொல். அடுத்து மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் வந்து இந்திய பெருங்கடலில் 10,500 சதுர கிலோமீட்டர் அளவில் வந்து பரப்பளவில் வந்து பரவி இருக்குது. மன்னார் வளைகுடா, மன்னார் உயிர் 10,500 இந்திய பெருங்கடலில். அடுத்து நள்ளிரவு சூரியன் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கினா, இரு அரைக்கோளங்களிலும் குறிப்பாக கோடை காலத்தில் ஆர்டிக் வட்டத்திற்கு வடக்கிலும் அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் 24 மணி நேரமும் சூரியன் தலைக்கு மேல் தெரியக்கூடிய நிகழ்வு தான் என்னென்னா நள்ளிரவு சூரியன். அதுக்கடுத்து சூரிய அண்மை புள்ளி பெரிகிலியன் அப்படின்றது புவி தன்னுடைய சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு ரொம்ப அருகில் வரக்கூடிய நிகழ்வு சூரிய அண்மை புள்ளி பெரிகிலியன். சூரிய தொலைதூர புள்ளி வந்து புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு தொலைவில் வரக்கூடியது அப்ஹெலியன். ஓகேவா? புவியினுடைய சுழலும் வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் 1670 km/மணி 60 டிகிரி வடக்கு அட்சரேகையில் 845 km/மணியாகவும் துருவ பகுதியில் சுழலும் கூடிய வேகம் வந்து சுழியமாகவும் இருக்கும். அடுத்து சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர். மணிக்கு 800 கிலோமீட்டரில் போகக்கூடிய ஒரு வானூர்தி சூரியனை அடைகிறதுக்கு வந்து 21 வருடம் ஆகும். அப்போது சூரியனை அடைகிறதுக்கு வானூர்தி வந்து 800 கிலோமீட்டரில் போய் 21 வருடத்தில் அடையுது. கோள்களினுடைய வரிசையை வந்து ஞாபகம் வைக்கிறதுக்கு புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம் சண்டை யுத்தம் நெருங்காது. புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். ஓகேவா? அடுத்து நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் வந்து சந்திராயன் 1. சந்திராயன் 1 ஃபஸ்ட்டு சந்திரனை பற்றி ஆராய்வதற்காக போகுது. 2008 அனுப்பப்பட்டிருக்கு. ஓகேவா? நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் கலம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ISRO வந்து செவ்வாய் கோளினுடைய வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக 24/9/2014 செப்டம்பர் 24 அன்று 2014 மங்கள்யான் அனுப்பியிருக்கு இந்த விண்கலத்தை. இந்தியா செவ்வாயை ஆராய்வதற்காக அனுப்பப்பட்ட விண்கலங்களில் இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்குது. சரியா? சூரியன் வந்து 1.3 மில்லியன் புவிகளை வந்து தனக்குள்ளே அடக்கக்கூடிய அளவில் வந்து ரொம்ப பெரியதாக இருக்குது. சரியா? சூரியனுக்குள்ளே 1.3 மில்லியன் புவிகளை அடக்க முடியும். ஒளி ஆண்டுன்றது லைட் ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு. ஒளியினுடைய திசைவேகம் வந்து வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். அதே இது சவுண்டு, அந்த ஒளியினுடைய அது வந்து வினாடிக்கு 330 மீட்டர் வேகத்தில் அது வந்து பயணிக்கும். பண்டை தமிழர்கள் வந்து சூரியனையும் பிற கோள்களையும் பற்றி அறிந்திருந்தாங்க. இது சங்க இலக்கியங்கள் வாயிலாக அறியலாம். உதாரணமாக சிறுபானாற்று படையில் வால்நிற விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரிலிருந்து அறியலாம். நிலச்சந்தி அப்படின்றது என்ன அப்படின்னாக்கினா 2 பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியதும் 2 பெரிய நீர் பரப்பை பிரிக்கக்கூடியதுமான மிக குறுகிய நிலப்பகுதி தான் நிலச்சந்தி. அடுத்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடம், முல்லை காடும் காடு சார்ந்தது, மருதம் மலையும் வயலும் சார்ந்தது, நெய்தல் கடலும் கடல் சார்ந்தது, பாலை மணலும் மணல் சார்ந்த பகுதி. ஓகேவா? ஸோ அடுத்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஸோ இதனுடைய வந்து இடங்களை சொல்கிறாங்க. அடுத்து டிசம்பர் 11 சர்வதேச மலைகள் தினம். சர்வதேச மலைகள் தினம் முக்கிய தினங்களில் வந்துடும் டிசம்பர் 11. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அதுதான். அதுக்கடுத்து வந்து தருமபுரி பீடபூமி, கோயமுத்தூர் பீடபூமி, மதுரை பீடபூமி. இது தமிழ்நாட்டில் காணப்படக்கூடிய பீடபூமிகள். அப்போ தருமபுரி, கோயமுத்தூர், மதுரை இந்த 3 பீடபூமிகள் வந்து தமிழ்நாட்டில் காணப்படக்கூடியது. சரியா? அதுக்கடுத்து வந்து புவியினுடைய மேற்பரப்பில் உள்ள பொருட்கள் மீனிங் என்ன அப்படின்னாக்கினா பாறைகளை அரித்து அகற்றுதல் தான் என்னதுன்னா அரித்தல். இவ்வாறு அரிக்கப்பட்ட அந்த பாறை துகள்கள் கடத்தப்பட்டு தாழ்நில பகுதியில் படிய வைக்கப்படுது. அந்த செயலை நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? படிய வைத்தல்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்த ஆற்று சமவெளிகள் தான் வந்து நாகரிகங்கள் தோன்றதற்கு வந்து முக்கிய காரணமாக இருந்திருக்கு. அந்த நீரை வச்சு ஸோ இப்போ பண்டைய நாகரிகங்களினுடைய தொட்டிலாக விளங்கினது வந்து ஆறுகள் தான். இந்தியாவில் சிந்து நதியும் ப்ளஸ் எகிப்தில் நைல் நதியும் வந்து ஆற்று சமவெளிகள் வந்து நாகரிகங்கள் தோன்றி வந்து செழிப்பாக வந்து வளர்ந்துருக்கு. ஸோ அதுக்கு உதாரணமாக சொல்லலாம்.
உலகினுடைய உயரமான எவரெஸ்ட் சிகரம் வந்து 8848 மீட்டர். 8 அடி வச்சா 48 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிடலாம். சரியா? 8848 மீட்டர். மரியானா அகழி 10,994 அந்த மீட்டர் பெர் மைனஸ் வரும். இது வந்து அதுக்குள்ளே மூழ்கிடும். சரியா? ஸோ அந்த அளவுக்கு உள்ளது. அடுத்து கடலினுடைய ஆழம் வந்து மீட்டர் பர் மைனஸால் குறிக்கப்படுது. ஸ்பெயின் நாட்டினுடைய மாலுமி பெர்டினால்டு மெகலால் தான் பசிபிக் என்ற பெயர் வைக்கிறாரு. பசிபிக்னா அதுக்கு என்ன பொருள்னாக்கினா அமைதியின் பொருள். ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்து 6 டிகிரி கால்வாய். 6 டிகிரி கால்வாய் வந்து இந்திரா முனையையும் இந்தோனேஷியாவையும் பிரிக்குது. 6 டிகிரி. 8 டிகிரி கால்வாய் வந்து 6 டிகிரி கால் இந்திரா இந்தோனேஷியா. 8 டிகிரி கால் வந்து மாலத்தீவு மினிக்கா, மாலதி மினிக்கா. 9 டிகிரி கால்வாய் வந்து லட்சம் மினிக்கா, லட்சத்தீவையும் மினிக்கா. 10 டிகிரி கால்வாய் வந்து அந்தமான் நிக்கோபார். பாக் நீர் சந்தி வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்கிறது. அப்போ பாக் நீர் சந்தி வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்கிறது.